ஹாய் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது சின்ன ஒரு Q&A செஷன் தான். அதாவது சில கமெண்ட்ஸுக்கு பதிலாக போடுறது அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக கன்வே பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் அதுக்காக ஒரு சின்ன இது ஒரு ஆடியோ பதிவு. ஸோ இந்த கேள்வி என்ன அப்படின்னா, சார் இன்ட்ராடே செய்யணும்னா இன்ட்ராடேயில் சிறந்த இண்டெக்ஸ் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் சரி ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் சிறந்த இண்டெக்ஸ் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது பொதுவாகவே இது ஒரு ரிஸ்கான ப்ரொஃபஷன் தான். ஸோ முன்னாடி நிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி பின் நிஃப்டி இப்படி எல்லாமே இருந்தாலும் இப்போ வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறது ரெண்டு தான். ஒன்று நிஃப்டி, இன்னொன்று சென்செக்ஸ். ஸோ அதனால் இந்த ரெண்டுத்தில் தான் இப்போ வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இண்டெக்ஸில் எது சிறந்த இண்டெக்ஸு அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இதில் தான் ப்ரீமியம் மூவ்மெண்ட் மந்த்லி கான்ட்ராக்டை கம்பேர் பண்ணும்போது குயிக்காக இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் சாய்ஸாக வரும். அதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சென்செக்ஸ் ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. அதாவது முன்னாடி எப்படி பேங்க் நிஃப்டி இருந்ததோ அந்த மாதிரி இப்போ சென்செக்ஸ் ஆக்கிட்டாங்க. நிஃப்டி முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் இதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நிஃப்டி கம்பேர் டு சென்செக்ஸ் நிஃப்டி பெட்டர் ஃபார் இன்ட்ராடே. இப்போ பேங்க் நிஃப்டிலாம் மந்த்லி ஆனதுனால அதில் அவ்வளோ வால்யூம் இல்லை. லாஸ்ட் வீக்கை தவிர்த்து மொதல் 3 வாரத்துக்கு பெருசாக வால்யூம் இல்லாதனால மூமெண்ட் நார்மலாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிறந்த இண்டெக்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக உங்களால் எதை மூமெண்ட்டை ஓரளவுக்கு உங்களால் அதோட கண்ட்ரோலுக்கு உங்களால் செயல்பட முடியுது அப்படின்றத பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அந்த சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நிஃப்டி மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் தொடர்ந்து வேறு ஆப்ஷனே போகிறதில்ல. இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நம்ம ஒரு இண்டெக்ஸில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் வேறு பெரிய விஷயங்களெல்லாம் நம்ம என்ன டே டு டே நடக்குதுன்றதை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் அதோடு நிறுத்திக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டெக்ஸை உங்களுக்கு உங்களுடைய தன்மைக்கு எந்த இண்டெக்ஸ் செட் ஆகுதோ. இப்போ நம்ம ஒரு ஹியூமன் பாடிக்கு ஒரு சாப்பாடு செட்டே ஆகாது, ஒவ்வொரு நேச்சருக்கு. அந்த மாதிரி அதை அவங்க எவ்வளோ நாள் கழித்து தொட்டு பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு உபாதைகள் வரும். அந்த மாதிரி தான் சில இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டில் பேங்க் நிஃப்டி செட்டே ஆகாது. நல்லா மூவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம போகிற நேரம் தான் நம்மளை வச்சு செய்யும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ பெட்டர் ஆன்சர் ஏதாவது ஒரு இண்டெக்ஸில் ஸ்டிக் பண்ணுங்கள். அதோட மூமெண்ட்டை வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதை முடிவு பண்ணுங்கள். ஸோ நான் நிஃப்டி 50ல் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் ஃபார் ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட் இல்லை புக் பண்ணலாமா 1:2 1:3 ரேஷியோவில், எது பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி? ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு பிகாஸ் ஆஃப் சம்டைம்ஸ் டார்கெட் லெவல் நாட் ரீச்டு பர்ஃபெக்ட்லி. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுக்கு தான் இந்த கமெண்ட் அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டாப் லாஸா இல்லை டார்கெட்டா அப்படின்றதும், நீங்கள் 1:2 1:3ன்றதும் மேலே இருக்கிற அதே கொஷினுக்கான ஆன்சர் தான். அது ஸ்டாப் லாஸ்னால் ஒரு டைம்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். இப்போ 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு 20 பாயிண்ட் டார்கெட் அப்படின்னு சில அந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே அப்போ ஸ்டாப் லாஸாக இது அப்படின்றது தான் கணக்கு. அது ஸ்டாப் லாஸாக டார்கெட்டா அப்படின்றது தான். பட்டு எது பெஸ்ட்டு அப்படின்றது இதில் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, இப்போ முன்னாடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஃபால் ஆச்சு அப்படின்னா ஒரு லெவலுக்கு ஃபால் ஆகிட்டு இருந்தது. இல்லை மேலே போனாலும் ஒரு லெவலுக்கு நல்லாவே மேலே போயிட்டு இருந்தது. அதை நான் சொல்கிறது 2022 3லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது. இந்த ஆல்கோ ஆல்கோ வந்ததுனால என்ன ஆகிடுச்சுன்னா, எவ்ரி லெவல் ஆர் எவ்ரி 30 to 40 பாயிண்ட்ஸில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு ஒன்று ஏற்படும் பொழுது அது அந்த ப்ராஃபிட் புக்கிங்னால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. அதாவது இப்போ நம்ம மேலே போகுது மார்க்கெட் அப்படின்னா, திடீர்னு மேலே போகிற இடத்துல அவங்க நம்மளுக்கு முன்னாடியே அவங்க இந்த 1:2ன்ற மாதிரி 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் டார்கெட்டு ஏன்னா ஹியூஜ் வால்யூமில் பண்ணுவாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக புக்காக என்ன ஆகும்னா, அந்த இடத்துல இப்போது மேலே போகிற மார்க்கெட்டில் அந்த இடத்துல புக்கிங் நடக்குதுன்னா அது ஒரு செல் மாதிரி தான். அப்போ மார்க்கெட் திரும்ப டுவர்ட்ஸ் கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னா, இதில் நம்ம பேனிக் ஆகிற மாதிரி இருக்குது. திரும்ப அங்கேருந்து மறுபடியும் மேலே தன்னுடைய டார்கெட் நோக்கியே போக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி
அந்த ஆல்கோனால இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம டார்கெட்டை நோக்கி போனாலுமே அதுக்கு இன்பிட்வீனில் வர அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் நோக்கி வந்துட்டு போகிற அந்த இது வந்து பிரச்சனை இருக்குது. பட் இப்போ இருக்கிற லெவலுக்கு வந்து இப்போ நான் வந்து என்னுடைய டெக்னிக்கல் படி நாம் ஒரு சிபிஆர் அந்த மாதிரி சொல்லும்போது லெவல் டு லெவலு இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு சப்போர்ட்லேருந்து அடுத்த சப்போர்ட் வரைக்கும் கீழே வரும்பொழுதும் இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறது அப்படின்றது தான் இப்போ வந்து கரண்ட்லி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த 1:2 1:3ன்ற கான்செப்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இதில் செட் ஆகிறது இல்லை. அது ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு 1:1 அப்படின்றது ஒரு 25 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அதுக்கு 1:2ன்னும் போது அட்லீஸ்ட் 50 பாயிண்ட் நீங்கள் வந்து டார்கெட் எதிர்பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் 1:1ன்னா அதே மாதிரி வந்து 25 பாயிண்ட்டாவது மேலே போகணும். அதாவது வந்தால் எவ்வளோ நஷ்டம் ஆகுதோ அதே அளவுக்கு மேலே போனாலும் லாபம் வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பர்டிகுலர் இதில் அந்த 25 பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கான அன்றைக்கி வாய்ப்பு இருக்குமா, அன்றைக்கி அந்த இன்ட்ராடே மூவ் அந்த லெவலுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது வந்து அது நம்ம கணிக்க முடியாது. இப்போ 1:3லாம் போயிட்டீங்கன்னா 25 பாயிண்ட் நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிறீங்கிறதுக்காக 75 பாயிண்ட் வந்து மேலே போய் ஆகணும் அப்படின்னா அந்த அன்றைக்கி அந்த மாதிரி மூவ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானே தெரியாமல் ஒரு கன்சாலிடேஷன் டேவாக இருந்தால் நம்ம எப்படி போய் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். அதனால் இந்த 1:2 1:3 கான்செப்ட் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ நான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சார்ட்டோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் என்னன்றதை பாருங்கள். நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த சிபிஆர் ரிஜெக்ஷன்லேருந்து இப்போ வந்து லெவல் டு லெவல் அப்படின்னா கீழே வரும்போது இதுதான் சப்போர்ட் ஒன்று. ஸோ இது வந்து ஒரு லெவல், ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 120 பாயிண்ட்டோட ஜேர்னி. ஸோ இந்த லெவலில் இருந்து நம்ம சிபிஆர் ரிஜெக்ட் ஆனதுனால ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வரும்போது ஒரு 120 பாயிண்ட் வந்து ஜேர்னி. இந்த 120 பாயிண்ட் ஜேர்னியில் நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தாலும் ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தாலும் ஒரு 90 to 100 பாயிண்ட்ஸ் வந்து அந்த ரேஞ்சில் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போது இதில் நீங்கள் 1:2 வைக்கிறேன் அப்படின்ற பேரில் நம்ம எந்த அடிப்படையில் இதை சூஸ் பண்ணுறதை விட இப்போ நம்ம இங்கே செல் பண்ணும்போது இந்த ஐயை வந்து எஸ்எல்ல அந்த மாதிரி வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் 1:1லே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வந்து 40 பாயிண்ட்ஸ்னால் நீங்கள் இங்கே நடுவுலேயே புக் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேங்களா. இப்போ 1:2 அப்படின்னும் போது இதை தாண்டியும் ஒரு வேளை நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து பெட்டர் ஆப்ஷன் கிரிப்ஷன் கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா ஆஸ் பர் உங்கள் டெக்னிக்கல் படி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனால் பெட்டர் வந்து லெவல் டு லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்து கரெக்டான மெத்தட். லெவல் டு லெவல் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நம்ம இந்த லெவலும் உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் வரைக்கும் போகலாம். அப்படி போகும்போது நம்ம ஹியூஜாக வந்து நம்ம ஒரு 2-3 நாளில் விட்டது மீன்ஸ் அந்த டைமில் வந்து ஒரு நல்ல ட்ரேடு வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக கொடுத்துரும். இல்லைனா இங்கே பாதி கட் பண்ணிவிட்டு பாதி அங்கே பண்ணலாம் அப்படின்றது லெவல் டு லெவல். அந்த லெவலில் எவ்வளோ பாயிண்ட் வருமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் என்னவோ அந்த லெவலுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அந்த லெவலுக்குள்ளே எவ்வளோ வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்மளாம் வந்து ஒரு இதை வந்து பிளான் பண்ணிக்க வேணாம் அப்படின்றது தான் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம முதல்ல வந்து டெக்னிக்கல் பேட்டர்ன் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோன்றது தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா கன்சாலிடேஷன் ஜோனில் இந்த மாதிரிலாம் பெருசாக ஃபாலோ ஆகாது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு இன்கம் வந்து அதில் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு நீடு இருக்கும். அதாவது என்னென்னா இப்போ தான் ட்ரேடிங் வந்திருக்காங்க, இல்லை ஒரு லோன் போட்டு ஒரு கேபிட்டல் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து அவங்க ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்ற பேரில் நம்ம உட்காந்துட்டு இன்கம் வராமல் போச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு இந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் லெவல் டு லெவலு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து மினிமமாக எனக்கு வந்து இப்போ நான் ஒரு 30,000 மந்த்லி வந்தாகணும், இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தே ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பீரியட் வரைக்குமே வந்து நீங்கள் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்கம் எடுத்தே ஆகணும் அப்படின்ற போது நீங்கள் வந்து இப்போ ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்ஸ் வரும்போது நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதான். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறமா ஃபர்தராக மார்க்கெட் மூவ் ஆகும்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தது இவ்வளோ தான். அதுக்கு மேலே வந்து அது எவ்வளோ வந்தாலும் அதை நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மைண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஆகும். இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இந்த சிஸ்டம் என்ன கொடுக்குதோ நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து லெவல் டு லெவலும் இல்லை எய்தர் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோ அப்படின்ற மாதிரி
ஃபாலோ பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண திருப்தியாவது இருக்கும். அந்த திருப்தின்றது மட்டும் இல்லை, நீங்கள் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அவுட்கம் எதிர்பார்க்காத போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல அவுட்கம் கண்டிப்பாக வரும் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இதில் வந்து பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 10 lakh வந்து ரெடி மீன்ஸ் ட்ரேடிங் கேபிட்டல் 10 lakh க்ரோ பண்ணேன். பட் இட்ஸ் வாட்ஸ் என்னுடைய ஒரு காலத்தோட ட்ரீம் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி இந்த மாதிரி எங்கள் கேபிட்டல் வளர என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான், ஒருவேளை நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் பிகினராக இருந்து எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் வந்து ரீசெண்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மென்டார்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒருவேளை நீங்கள் எதுவும் தெரியல பேசிக்காக இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் ப்ராப்பராக சிஸ்டம் படி நாங்கள் எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு வளர்க்குறதுக்கான எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ஏன் கிளாஸுக்கும் மென்டார்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸோ கிளாஸஸ்ன்றது ஈவன் நானே கூட என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் நானும் சில பேருக்கு பே பண்ணி கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த கிளாஸுக்கு அப்புறம் அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணவே முடிஞ்சது இல்லை. எனக்கு வர டவுட்டெல்லாம் நானே உருண்டு புரண்டு மார்க்கெட்லேயும் அங்கே இங்கேயுமா தேடி பிடிச்சி தான் வந்து படிக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கே எனக்கு அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஒரு அமௌண்ட்டு வந்து மார்க்கெட்டுக்கு நான் இழந்திருக்கேன். ஸோ நான் என்ன படித்தனோ அதில் எனக்கு டவுட்டு கேட்க கூட ஒரு வாய்ப்பு கொடுக்காத ஒரு இடத்துல நான் படிச்சிருக்கும் போது அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இதுக்கு மென்டார்ஷிப் அப்படின்றது. என்னென்னா உங்களுக்கு டெக்னிக்கல் கேபிட்டல் மேனேஜ் பண்ணுறது எப்படி, வெறும் அதுவும் ஆப்ஷன் செல்லராக இருந்தால் கேபிட்டல்லாம் தேவையில்லை, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தே பண்ணுறது எப்படி எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி கொடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் பேஸில் என்கிட்ட எப்போ வேணால் பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, முடிஞ்சாலும் ஆஃப்டர் ஆன் த மார்க்கெட் டைம்லேயும் சரி, இல்லைனாலும் ஆஃப்டர் மார்க்கெட் டைமில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து செதுக்கி உங்களை வந்து நானே வேறு யாருக்கும் இதெல்லாம் இல்லை, நானே பர்டிகுலராக நீங்கள் எங்கிட்ட வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து நான் என்ன ப்ராசஸ் பண்ணுறேனோ அதை அப்படியே உங்களுக்கு டிக்டோவாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை இது பண்ணுறது ரெடியாக இருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் எதுவுமே தெரியாத இருக்கிற ஒரு ஆளில் இல்லை டெக்னிக்கலாகவே எதுவுமே எனக்கு பிடிப்படலைன்ற ஆளுங்களுக்கு இது பதில் இல்லை. எனக்கு நல்லா தான் தெரியுது, நான் வச்சுக்கிற ப்ராசஸ் நல்லா தான் ஒர்க் ஆகுது, எனக்கு டெக்னிக்கலோ நான் கற்றுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நான் வந்து அப்பயுமே என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல அப்படின்னா, அப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதில் அந்த சிஸ்டம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் தான் சரியில்லை அப்படின்னா அப்போ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும், இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு வீக்கெண்டில் இதுக்கான ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.